தைப்பூச விழா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக மேற்கொள்ளப்பட்ட சட்டவிரோத வணிகம் தடுப்பு நடவடிக்கையின் போது கைப்பற்றப்பட்ட பலூன் ஒன்று திடீரென வெடித்து தீப்பற்றியதில் பினாங்கு நகராண்மை கழகத்தைச் சேர்ந்த 2 அதிகாரிகள் காயமடைந்தனர். இச்சம்பவம் லெபு யூனியனில் அமைந்துள்ள எம்பிபிபி உரிமம் வழங்கும் பிரிவின் தலைமையகத்தில் நேற்று இரவு நிகழ்ந்துள்ளது. அந்த நேரத்தில் அமலாக்க நடவடிக்கையில் கைப்பற்றப்பட்ட பலூன்களை எம்பிபிபி பிக்அப் வாகனத்திலிருந்து அதிகாரிகள் இறக்கிக் கொண்டிருந்த போது எதிர்பாரா விதமாக பலூன் வெடித்து தீப்பற்றியது. தகவலின்படி குறித்த பலூன்கள் ஜலான் கெப்புங் பூங்கா பகுதியில் இரவு சுமார் 10:45 மணியளவில் நடைபெற்ற நடவடிக்கையின் போது வணிக அனுமதி இல்லாமல் செயல்பட்டதாக கண்டறியப்பட்ட வெளிநாட்டு குடிமகன் என சந்தேகிக்கப்படும் ஒரு வியாபாரியிடம் இருந்து கைப்பற்றப்பட்டவை என்பது தெரிய வந்தது. பின்னர் அவை எம்பிபிபி வளாகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டன. முதற்கட்ட விசாரணையில் குறைந்த செலவிலும் எளிதில் தீப்பற்றக்கூடிய ஹைட்ரஜன் வாயுவை பயன்படுத்தி அந்த பலூன்கள் நிரப்பப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. பொதுவாக பயன்படுத்தப்படும் ஹீலியம் வாயுவை விட ஹைட்ரஜன் அதிக ஆபத்தானது என்பதும் குறிப்பிடத்தக்கது. நேற்று மாலை முதல் இன்று அதிகாலை வரை ஜொகூர் நகரை சுற்றி, குறிப்பாக ஜலான் இஸ்மாயில் சுல்தான் வழியாக மேற்கொள்ளப்பட்ட ஒருங்கிணைந்த போக்குவரத்து நடவடிக்கையின் போது போலீசார் 247 சம்மன்களை பிறப்பித்து 117 மோட்டார் சைக்கிள்களை பறிமுதல் செய்தனர். சுற்றுச்சூழல் துறை மற்றும் ஜொகூர் பாரு நகர சபையுடன் இணைந்து மேற்கொள்ளப்பட்ட இந்த நடவடிக்கை மாலை 5 மணி முதல் திங்கட்கிழமை அதிகாலை 1 மணி வரை நீட்டித்ததாக ஜொகூர் பாரு தெற்கு மாவட்ட காவல்துறை தலைவர் ஏசிபி ரவூப் செலாமாட் தெரிவித்தார். சாலை பயனாளர்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும் மற்றும் அதிக சத்தமாக மாற்றி அமைக்கப்பட்ட புகைப்போக்கிகளுடன் பொது ஒழுங்கை சீர்குலைக்கும் தெரு கும்பல் நடவடிக்கைகளை தடுக்க இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அவர் கூறினார். மொத்தம் 215 பேர் மற்றும் 203 வாகனங்கள் ஆய்வு செய்யப்பட்டன. உரிமம் இல்லாமல் வாகனம் ஓட்டுதல், இணக்கமற்ற பதிவு தகடுகள், கட்டமைப்பு அல்லது புகைப்போக்கி மாற்றங்கள், கண்ணை கூசும் அளவுக்கு ஹெட்லைட்டுகள் மற்றும் பக்கவாட்டு கண்ணாடிகள் இல்லாதது உள்ளிட்ட பல்வேறு குற்றங்களுக்காக 247 சம்மன்கள் வழங்கப்பட்டன. திருடப்பட்ட மோட்டார் சைக்கிள்களை பயன்படுத்தி ஆபத்தான முறையில் சவாரி செய்ததாக சந்தேகத்தின் பேரில் 2 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கு குற்றவியல் சட்டத்தின் பிரிவு 379A மற்றும் சாலை போக்குவரத்து சட்டம் 1987 பிரிவு 42(1) கீழ் விசாரிக்கப்படுகிறது என்று அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். சிறுநீர் பரிசோதனைகளில் 22 முதல் 48 வயதுடைய 6 பேர் மெத்தாம்பெத்தமைன், கெத்தமைன் மற்றும் THC ஆகியவற்றை பயன்படுத்தி இருப்பது தெரிய வந்ததாக ரவூப் கூறினார். மேலும் இந்த வழக்கு தற்போது ஆபத்தான மருந்துகள் சட்டம் 1952 கீழ் விசாரணையில் உள்ளது. தண்டனை சட்டத்தின் பிரிவு 420 கீழ் தேடப்படும் ஒரு நபரும் நடவடிக்கையின் போது மேல் நடவடிக்கைக்காக தடுத்து வைக்கப்பட்டார் என்று அவர் கூறினார். சராவா பிந்துலு ஜலான் சுங்கைனி கூவில் உள்ள ஒரு வீட்டில் இன்று அதிகாலை ஏற்பட்ட தீ விபத்தில் முதிய பெண்மணி ஒருவரும் அவரது பேரனும் இறந்து கிடந்தனர். பாதிக்கப்பட்டவர்கள் 61 வயது தான் நியாரிங் மற்றும் 15 வயது மெல்போர்ன் ஜேசி என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சராவா தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை செயல்பாட்டு கட்டுப்பாட்டு மையத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். தீயணைப்பு மற்றும் மீட்பு குழு சம்பவ இடத்திலிருந்து உடல்களை மீட்டு மேல் அதிக நடவடிக்கைக்காக காவல்துறையிடம் ஒப்படைத்தது என்று அவர் கூறினார். அதிகாலை 1:30 மணி அளவில் தீ விபத்து குறித்து தகவல் கிடைத்ததை அடுத்து ஒரு குழு சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக அவர் தெரிவித்தார். சம்பவ இடத்திற்கு வந்தவுடன் தீ கொழுந்துவிட்டு எரிந்ததாக அவர் கூறினார். 3 மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. பலியானவர்களின் உடல்கள் பிரேத பரிசோதனைக்காக பிந்துலு மருத்துவமனையின் தடயவியல் பிரிவுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். கடந்த வெள்ளிக்கிழமை பொது இடத்தில் வாகனத்திற்குள் அநாகரிகமான செயலில் ஈடுபட்டதாக 2 ஆண்கள் கைது செய்யப்பட்டனர். ஸ்ரீமுர்னி பகுதியில் அதிகாலை 2 மணி அளவில் ரோந்து பணியில் ஈடுபட்ட காவல் அதிகாரிகளால் 29 மற்றும் 24 வயதுடைய சம்பந்தப்பட்ட ஆடவர்கள் கைது செய்யப்பட்டனர். ஜலான் தமான் இன்தான் பைடூரி வழியாக ஒரு வாகனத்திற்குள் சந்தேகத்திற்கு இடமான முறையில் இருவரையும் போலீசார் கண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாகனத்தை சோதனை செய்த போது உள்ளே இருந்த 2 ஆண்களும் பாலியல் செயல்களில் ஈடுபட்டதாகவும் அநாகரிகமாக நடந்து கொண்டதாகவும் கூறப்படுவது கண்டறியப்பட்டதாக செந்தூல் காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் அமார் சுகர்னோ முகமது ஜகாரி தெரிவித்தார்.
காரில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளில் பின்புற இருக்கையின் கீழ் அசிங்கம் செய்ததன் அறிகுறிகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக அவர் கூறினார். சந்தேக நபர்கள் இருவரையும் சோதனை செய்ததில் வாகனம் மீதும் எந்த முன் குற்றப்பதிவுகளும் இல்லை என்பது தெரிய வந்ததாக அமாட் சுகர்னோ தெரிவித்தார். இருவரும் கைது செய்யப்பட்டு ஜின்ஜாங் காவல் நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டதாக அமாட் சுகர்னோ கூறினார். அவர்கள் 3 நாட்கள் காவலில் வைக்கப்பட்டு பின்னர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். நகரின் பாலத்தில் பொது அமைதியை குலைத்ததற்காக நேற்று மாலை கைது செய்யப்பட்ட பின்னர் ஸ்லாங்கூர் FC கால்பந்து ஆதரவாளர்கள் 33 பேர் இன்று கோலத்திரங்கானு அமர்வு நீதிமன்றத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். இன்று காலை 10:15 மணிக்கு அழைத்து வரப்பட்ட 33 ரசிகர்களும் மாலை 6:30 மணி அளவில் நடந்த சம்பவத்தை தொடர்ந்து சிறுநீர் பரிசோதனைக்காக நேற்று தடுத்து வைக்கப்பட்டதாக கோலத்திரங்கானு காவல்துறை தலைவர் அஸ்லி நூர் தெரிவித்தார். சம்பவம் குறித்த மேல் அதிக விசாரணைக்காக சம்பந்தப்பட்ட நபர் கைது செய்யப்பட்டதாக அவர் கூறினார். ஸ்லாங்கூர் FC ஆதரவாளர்கள் நகர மையத்திலிருந்து செப்ராங் தாகீர் வரை அணிவகுத்து செல்லும் பல வீடியோக்கள் நேற்று முதல் வைரலாகி வருகின்றன. நேற்று சுல்தான் மிசான் ஜைனால் அபிடின் மைதானத்தில் நடந்த போட்டிக்கு முன்னதாக இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது. பெரிகாத்தான் நேஷனல் கூட்டணியின் தலைவர் பதவி தொடர்பாக பாஸ் மற்றும் பெர்சாத்து ஆகிய கட்சிகளுக்கிடையே கடந்த 2 மாதங்களாக நீடித்து வரும் கருத்து வேறுபாடுகள் கூட்டணியின் அரசியல் பயணத்தில் நிச்சயமற்ற நிலையை உருவாக்கியுள்ளதாக பாஸ் கட்சி தரப்பிலிருந்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பாஸ் கட்சியின் தலைவரின் அரசியல் செயலாளரான முகமது ஷஹீர் ஷே சுலைமான் இரு அரசியல் கட்சிகளும் உடனடியாக மோதல்களை நிறுத்திவிட்டு சமாதானம் ஒன்றை ஏற்படுத்த வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார். அதே நேரத்தில் பெர்சாத்து தலைவர் தான்ஸ்ரீ முஹிதீன் யாசின் தன்னை இன்னும் பெரிகாத்தான் நேஷனல் தலைவர் என கருதினால் உடனடியாக முழு உச்சமன்ற கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். பாச்சோக் நாடாளுமன்ற உறுப்பினரான முகமது ஷஹீர் பெரிகாத்தான் நேஷனல் கூட்டணியின் தற்போதைய நிலையை உருவகப்படுத்தி விளக்கினார். 1 மாதத்திற்கும் மேலாக பஸ் ஓட்டுநர் இல்லாததால் பயணம் நின்றுவிட்டது. இதனால் பயணிகள் குழப்பமடைந்து கூட்டணியின் திசை குறித்து அச்சமடைந்துள்ளனர் என்று அவர் கூறினார். கடந்த செவ்வாய்க்கிழமை முதல் காணாமல் போனதாக கூறப்படும் மலாயா பல்கலைக்கழக மாணவி புதன்கிழமை முதல் மனநல சிகிச்சை பெற கோலாலம்பூர் மருத்துவமனையில் தாமாக முன்வந்து ஆஜரான பிறகு பாதுகாப்பாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார். அந்த மாணவி காணாமல் போனது நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் பல்கலைக்கழக சமூகத்தினரிடையே கவலையை ஏற்படுத்தியது. மருத்துவமனையுடன் நடத்தப்பட்ட சோதனைகள் மாணவி தானே HKL சென்றிருப்பதை உறுதிப்படுத்தியதாக பட்டாலின்ஜயா காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் ஷம்சுடீன் மமாட் தெரிவித்தார். அவரது உடல்நிலை சீராக இருப்பதாகவும் தற்போது அவர் மனநல கண்காணிப்பிற்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் ஷம்சுடீன் மமாட் கூறினார். அவரது தாயார் இறந்ததை தொடர்ந்து அவர் உணர்ச்சி வசப்பட்டதாக நம்பப்படுகிறது என்று நேற்று ஒரு அறிக்கையில் அவர் தெரிவித்தார். செவ்வாய்க்கிழமை காணாமல் போனதாக கூறப்பட்ட பின்னர் அவரை தேடி வருவதாக முன்னர் தெரிவிக்கப்பட்டது. 23 வயதான அந்த பெண் இன்னும் வீடு திரும்பவில்லை என்று ஷம்சுடீன் முன்பு கூறியிருந்தார். ஜனவரி 28ஆம் தேதி இரவு 10:34 மணிக்கு அவர் காணாமல் போனது குறித்து போலீசாருக்கு தகவல் கிடைத்ததாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.